கலந்திட இறைவனை புகழ்ந்திட வெளியினில் கிளந்திட இறை சமூகமே ஒன்று கூடுங்கள் இறை சமூகமே ஒன்று கூடுங்கள் புது உலகம் நாம் படைக்க புனித வழி நாம் நடக்க இறை சமூகமாய் இணைந்து வாருங்கள் இறை சமூகமாய் இணைந்து வாருங்கள் இறைவனை புகழ்ந்திட பலியினில் கலந்திட இறைவனை புகழ்ந்திட வெளியினில் கிளந்திட இறை சமூகமே ஒன்று கூடுங்கள் இறை சமூகமே ஒன்று கூடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சதாசகாய அன்னையை நோக்கி நவநாள் வேண்டுதல். அதிதூய அமலற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய மாதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் சுதனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவில் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை ரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள நாமத்தை கூவி அழைக்கின்றோம். சேவியர்களின் பாதுகாப்பும் மரிப்போரின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய நாமம் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது நாமம் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது நாமத்தை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னி நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உம் பாதாவிரந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆட்டுகின்றன. மறுதலையான அதிட்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேல் இறங்கி கடைக்கண் திறந்தருளும். தாயே, எங்கள் தேவைகளை கவனியும். இடு கண்களை நீக்கியருளும். அன்றேல் இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையையும் நம்பி கேட்கின்றோம்.
மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்கும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறை ஒருமைப்பாட்டிலும் எல்லோரும் சகோதர சகோதரிகள் போல வாழ அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் தேக சுகத்தை காக்கவும் நோயாளர் ஆரோக்கியம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்மகளை பாற்றி அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித சதாசகாய அன்னையிடம் எம் சொந்த விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் எமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்திற்காகவும் உமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதாசகாய அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்கள் ஆவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடு உடனிருப்பாராக, உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக, உங்களை பாதுகாக்க உங்கள் பின் வருவாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் எழுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, நேசத்தாயே உம்மை நோக்குகின்றோம். எம்மிடம் வாரும், உமது கரங்களிலே எங்கள் இரட்சணியம் உண்டு. நாங்களும் அக்கரங்களிலே தங்கி இருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்ககனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமையுடையவள். உமது துணையோடும் உமது மைந்தனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க கதறியவரின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதென்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் நேசமும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வரமும் அடைந்து தந்தருளும். சதாசகாய மாதாவே. எங்கள் பாதுகாவலி புனித சதாசகாய அன்னையின் பரிந்துரைகளாலும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் பேறுபலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் உங்கள் மேலிறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலிலும் ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறைவனின் புனித தாயே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கச் செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது மாதா மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக எங்களுக்கு அளித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்துவன்மார்ந்தவர்களே, இன்றைய முதலுரை வார்த்தை பகுதியில் புனித பவுலடிகள் எதிர்நோக்கை, அன்பு இவை மூன்றும் நிலையாயுள்ளன, ஆனால் அன்பே தலை சிறந்தது என்று அன்பின் மேன்மையை இன்றைய முதலுரை வார்த்தை பகுதியில் மிக அழகாக நமக்கு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று கூறுகின்றார். எவ்வாறெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, அவரை பைத்தியக்காரன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்திருக்கின்றார், அவர் உண்கிறார் குடிக்கின்றார், அவரை போசன பிரியன், பாவிகளுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் நண்பனாக இருக்கின்றார் என்று குறை கூறுகின்றீர்கள் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவன்மார்ந்தவர்களே, நாங்கள் பல வேளைகளில் அடுத்தவர்களில் குறை கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு இந்நிலை மாற வேண்டும் என்று நம்மிடம் விரும்புகின்றார். எவ்வாறு நாம் இந்த நிலையை மாற்ற முடியும் என்று சொன்னால், இன்றைய முதலுரை வார்த்தை பகுதியில் தூய பவுல் கூறுவது போன்று, எமது சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் அன்பினால் உந்தப்பட்ட செயல்களாக அமைகின்ற வேளையில் நாம் எமது வாழ்வை மாற்றிக்கொண்டு அடுத்தவரது நன்மைகளை பார்க்கின்றவர்களாக மாறுவோம். எனவே நாமும் அன்பு நிறைந்தவர்களாக, அன்பினால் உந்தப்பட்டவர்களாக வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். பலியானது பெட்ரசன் நிலுக்காவுடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும், திரு இருதய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு ரெலிண்டா ஸ்பெக்குடைய நன்றி பலியாகவும், ஜீவா என்ற நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், சித்தார்த்தனன் சகாயமலருடைய நன்றி பலியாகவும், செபமாலை எமினோனாவுக்கு உடல் நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், காலம் சென்ற டேவிட் மரியான், மரியான் ராணி மார்க்ரேட், மரியான் சகாய ராணி, லிக்ஸ்டர் அலெக்சாண்டர், நிஷாலி அலெக்சாண்டர், பைகா அலெக்சாண்டர், கனி அலெக்சாண்டர், அக்னஸ் ரொசாயரோ, ஜோர்ஜ் ஹென்ரிக், வோல்டர் அன்ராடோ, ஹரீடா அன்ராடோ, யூக்ரிஸ்டா டிலிமா என்பவர்களது ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா,
எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உயிர்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறியொன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளையும் இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும் பொறாமைப்படக்கூடாது, நட்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானத்தை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையால் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவசப்படுத்து பேச்சும் பேசும். கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைகின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல் எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டு விட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்றோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் அறிகின்றேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். புத்தம் புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகிறார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது, அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுக்க மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள்
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் உப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீரிக்காரன், குடிகாரன், வரிதண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பொன்னும் பொருளுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீ என்னை அழுமன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. எல்லா உலகில் நிலைத்து நான் வாழ இன்னும் அதை இழந்து நின்றே. வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் இதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருக்கும் மீட்பளிக்க பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தை, இன்றைய நாளில் பெட்ரசன் நிலுக்காவுடைய பிறந்த நாளை நினைத்து நீர் அவருக்கு செய்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். நன்றிகளை ஏற்று தொடர்ந்து அவரை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியருளும். இத்திருப்பலியிலும் அக்கு நன்றி கூறுகின்ற ரெலிண்டா ஸ்பெக், ஜீவா ஆண்டனி, சித்தார்த்தனன், சகாயமலர் இவர்களது நன்றிகளை ஏற்று இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தருளும்.
சிவமாலை எமினோனாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசிர்வதித்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட டேவிட் மெரியான் ராணி மார்க்ரேட் மெரியான் சகாய ராணி, விக்ஸ்டர் அலெக்சாண்டர், நிஷாலி அலெக்சாண்டர், பைக்கா அலெக்சாண்டர், கெனி அலெக்சாண்டர், அக்னஸ் ரொசாயரோ, ஜோர்ஜ் ஹென்ரிக், வால்டர் அன்ராடோ, பெரிடா அன்ராடோ, யூக்கரிஸ்டா டிலிமா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசவாஸ், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் திரளுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம். சிந்தியனை மீட்கும் நேரம் உம்மை முழுதுமெனதாக்கினார். அமைதி தேடினானோ இந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினார். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம் துணை நின்று வழிகாட்டினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இந்த திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி நிறைவுற்றது. சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா சதா சகாயம் செய்யும் மாதா தினம் தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா தினம் தோறும் யாரேனாலும் இல்லை என்றாத மாதா சதா சகாய மாதா சதா சகாயம் செய்யும் மாதா. ஓ சதா சகாய அன்னையே, நீர் எங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓருதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதாசகாய் அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க திருவருள் புரிந்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுட தேவன் திரு தாயான உத்தமியே, ஜோதி சுட தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாய மாதா
சதா சகாயம் செய்யும் மாதா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.